சித்திரை திருவிழாவில் முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்வாக இருப்பதுதான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது. அன்றிரவு தல்லாகுளத்தில் எதிர் சேவையை முடித்துவிட்டு அதிகாலையிலே வைகைக்கு புறப்படும் முன் இந்த ஒரு அருமையான நிகழ்வு அன்று இரவு முழுவதும் அரங்கேறும். அன்றிரவு பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் தங்கி திருமஞ்சனத்துக்கு பிறகு அந்த பௌர்ணமி வேளையிலே இரவு முழுக்க பக்தர்களின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அன்று இரவு முழுவதும் மக்கள் வெள்ளத்தில் பவனி வரும் அந்த அருமையான நிகழ்வைத்தான் நீங்கள் காண இருக்கின்றீர்கள். வேடமிட்டு ஆடும் மக்கள், குறைகளை மறந்து ஆடும் இளைஞர்களின் கூட்டம் அன்று இரவு முழுவதும் பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயத்தின் முன்பு பல லட்சம் மக்கள் கூடி இன்னும் சற்று நேரத்தில் அந்த பௌர்ணமி ஒளியில் அவரை காண இருக்கும் போது நான் வந்துவிடுகின்றேன் என அவர் தங்க பல்லக்கில் அமர்ந்து உங்கள் குறைகளை கூறுங்கள் என்று கேட்பது போல் தோன்றும் அந்த அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வை முடித்துவிட்டு ஒவ்வொரு மண்டபத்திலும் மண்டபப்படிக்காரர்கள் மண்டபத்தில் எழுந்தருளி அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளித்து அதிகாலையிலே வைகையை நோக்கி புறப்படுவார். வரும் மீதியெல்லாம் மாவிலை தோரணமும் மஞ்சள் குங்குமமும் நொங்கு குலையும் இளநீர் குலையும் அவரை வரவேற்கும் அளவு கண்கொள்ளா காட்சி. வைகை பாலம் முழுவதும் மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட அந்த நிகழ்வு கண்கொள்ளா காட்சி. அதிகாலையிலே அழகர் வருவார் என ஆற்றங்கரையில் படுத்துறங்கும் மக்கள், அதனிடையே அந்த சித்திரை பௌர்ணமி முழு நிலவில் எப்போது அழகர் வருவார் என ஏங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் கூட்டம். நெருங்க நெருங்க அலைகடன கூடும் மக்கள், அதன் நடுவே ஆடி பாடும் இளைஞர்களின் கூட்டம். இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கடுமையாக உழைக்கும் காவல்துறையினர். இப்படி சிறப்புமிக்க இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு காண கிடைப்பென்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. லட்ச மக்கள் கூடும் இந்த நிகழ்வில் அருகிலிருந்து பார்ப்பது என்பது அவ்வளவு சுலபமானதும் அல்ல. இடையிடையே காவல்துறை கவனமுடன் இருங்கள் என்று கூறும் அந்த ஒளியும் காதில் கேட்டுக்கொண்டே நேர ஆக ஆக அதிகாலை 6 மணிக்கே அழகர் ஆற்றில் இறங்குவார் என்று கூறும் அந்த நிகழ்வு காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அதை கேட்டவுடனே இளைஞர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் என வைகையே அதிரும் அளவிற்கு ஆடும் அந்த நிகழ்வும் காண்போரை கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது. அதிகாலை வேளை அவர் வரும் நேரம், அவரை பார்க்க ஏங்கி நிற்கும் மக்கள். இப்படி மெல்ல மெல்ல நேரம் கடந்தது. அதிகாலை 5:30 மணி ஆனது. பௌர்ணமி ஒளியிலே பார்ப்பதற்கு பகல் போன்று இருக்கும் அந்த மின்னொளியிலே அழகர் எப்போது வருவார் என பார்த்து கொண்டே இருக்கும் மக்கள். இப்படி நேரம் கடந்தது. அதிகாலை ஆனது. அழகர் வருவார் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கும் மக்கள். அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள் அழகரை வரவேற்க தயாராகி நின்றது. நேரம் கடந்தது. அழகர் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடுவார் என்று அதிகாரிகள் கூறும் அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஓம் நமோ நாராயண நாராயண என்று பக்தர்கள் கூறி வாராறு அழகர் என்ற பாடலை கேட்டவுடனே அதிர்ந்தது வைகை. இளைஞர்களின் ஆட்டம் இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வா என பார்க்கும் அதிர்ந்த மக்கள். சற்று நேரத்தில் ஆண்டாள் சூடிய மாலையுடன் அழகர் கோவில் காசுகளால் பொறிக்கப்பட்ட மாலையுடன் அவர் பவனி வரும் காட்சி அழகோ அழகு. இப்படி சிறப்பான அலங்காரத்தில் அழகரை தரிசித்துவிட்டு அப்படியே ஒரு ஆட்டத்தை போட்டுவிட்டு அதிகாலை வேளையிலே அழகரை பார்த்துவிட்டு அப்படியே ஒரு ஆட்டத்தை போட்டுவிட்டு வைகையை விட்டு கிளம்பும் அந்த ஒரு அருமையான தருணம்
பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என காவல்துறை கூறும் அந்த கட்டுப்பாட்டை காதில் கேட்டு அப்படியே மெல்ல நகர்ந்தது பக்தர்களின் கூட்டம். இறைவா, இப்படி ஒரு அருமையான தருணத்தை எங்களுக்கு பார்க்க கொடுத்த அழகருக்கு நன்றி